ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன். தொட்டுவிடு என் செல்லமே, நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் என்பது இயற்கையாக வந்து போவதுதான். அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது. என் செல்ல பிள்ளையே, மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய். ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதையோ என்னென்னவோ நினைத்து கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ. அப்படித்தானே? இதோ உன் மனசு இப்போ என்ன சொல்லுது தெரியுமா? பிறந்தது முதல் இப்பொழுது வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன். இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ இதுவரைக்கும் அனுபவித்த சித்திரவதைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் என நெஞ்சையே பிழிய வைக்கிறது. அப்படித்தானே? சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம். இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். வாழ்க்கையை கடினமான நேரம்தான் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இரவில்தான் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரியும். ஆனால் பகலிலே அது தெரிவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் நீ வாழ்க்கையினோட படிப்பை வெளிச்சத்தில் பார்க்க முடியாது, உணரக்கூட முடியாது. இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மாத்மான வெளிச்சம் என்ன என்பதை நீ அந்த பொழுதில் உணர்வாய். நான் சொல்வது புரிகிறது என் செல்லமே? வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா? உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே தான் வாழ்க்கை நடக்கிறது. அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான். அந்த பயத்தில்தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது. பயப்படாதே. இதோ உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான். அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதிலிருந்து நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன். அதில் நீ பயணம் செய்ய தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். உனக்காக நான் திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டமான வேலை அனுப்பியுள்ளேன் என் செல்லமே. வேலுண்டு வினையில்லை என்று சொல்வார்கள். அதை நீ தொட்டு விட்டதால் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். முருகா, கந்தா, கடம்பா என்று என்னை ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ என்னை மனதார அழைத்து கொண்டுதான் இருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடியவில்லை. உன் மனதில் ஒன்று தோன்றும். இப்பொழுது கெட்டவர்களும் கெட்டது செய்து கொண்டே இருப்பவர்களும் நன்றாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எனக்கு எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை போலத்தான் எல்லோருமே இப்படித்தான் கேட்கிறார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை ஒருபொழுதும் நிறுத்தி விடாதே. ஏனென்றால் நீ வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்திவிட்டால் வாழ்வில் நீ நினைத்த லட்சியத்தை அடைய முடியாது. ஆகவே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை உனக்காக ஏற்படுத்திக்கொள். அதற்காகத்தானே உன்னை மனதினாக படைத்திருக்கிறேன். குறிக்கோள்கள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை. நீ ரோஜாவாகவோ தாமரையாகவோ அல்லியாகவோ என்பது ஒரு விஷயமே அல்ல. நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை. யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலதான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
நீ நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு தான் மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சிகளும் உனக்கு என்றும் வீணாவதில்லை என் செல்லமே. இதுதான் உன் முருகப்பெருமான் நான் சொல்லிக் கொடுக்கும் உனக்கு நல்லதொரு செயல்கள். ஆகவே என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கு இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொன்னான காலம்தான். உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய். அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று அறிவாய்தானே. அதை உணர்ந்து தெரிந்தபோதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகள் நிமிடங்கள் என அனைத்தையும் செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விட வேண்டாம். ஏனென்றால் உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கு என்ற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழந்து விடுவாய். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் உன் அருகில்தான் இருக்கிறார்கள், உன்னை சுற்றித்தான் இருக்கிறார்கள், ஏன் உன் குடும்பத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அவர்களுக்காக அழு, அவர்களுக்காகவே வருத்தப்படு, அவர்களுக்கோ நீ உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி துளியும் யோசிக்காதே. ஏனென்றால் உன் கோபம் நியாயமானதுதான், ஆனால் அது வேண்டாமே. முருகப்பெருமான் உனக்கு நல்லதுக்குத்தான் சொல்வேன் நான். அது உன்னையும் உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் சிரிப்பையும் தொலைத்து விடும் என் செல்லமே. உனக்கு எந்தவித மனக்குழப்பமும் வேண்டாம், அந்த மனக்குழம்பும் நிலையும் வேண்டாம். அனைத்தும் என்னிடம் விட்டுவிட்டாய் அல்லவா. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான். நிச்சயம் உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைப்பேன். இன்று முதல் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிடும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போய்விடும். நீ அதிகம் பேசாதே, ஏனென்றால் பேசினால் அமைதியை இழந்து விடுவாய். நிர்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே. எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் என் முருகப்பெருமான் என்னை பார்த்து கொள்வார் என்று போராடி வா. மிக பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே. இதோ நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ பிறரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி விட்டுள்ளேன். ஆகவே உன்னுள் இனி புலம்பியது எல்லாம் போதும். இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான். நீ எதையும் தேடி போக வேண்டாம், அதுவே உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கப் போகிறது, மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. என் செல்ல பிள்ளையை நீ இப்பொழுது இனி வரும் காலத்தில் ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். ஆம், உனக்கானது சொன்னது எல்லாம் உன் முருகப்பெருமான் தான், முருகப்பெருமானின் அருள் வாக்குதான். ஆகவே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.